அசிஸ்டன்ட், கிளர்க், மேனேஜர் அண்ட் எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸர் இவங்கெல்லாம் வேலை பார்க்குறாங்க இந்த கம்பெனியில், எம்ப்ளாயீஸாக இருக்கிறாங்க. சரிங்களா? அவங்களுக்கு கம்பெனி எவ்வளோ ப்ரொவைட் பண்ணுது சேலரி 10,000, 25,000, 50,000 அண்டு 1 lakh சேலரி. சரிங்களா? நெக்ஸ்ட் என்ன சொல்லியிருக்காங்க, 5 அசிஸ்டன்ட்ஸ் இருக்காங்க, 4 கிளர்க் இருக்காங்க, 3 மேனேஜர்ஸ் இருக்காங்க, 2 எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸர்ஸ் இருக்காங்கன்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு ரிலேஷன் கொடுத்துருக்காங்க. எக்ஸ் வந்து ஒய்க்கு ரிலேட் ஆகுதுன்னு சொல்கிறாங்க. ரிலேஷன் என்னன்னு கேட்டிங்கன்னா கீழே எழுதியிருக்காங்க பாருங்கள். எக்ஸ் இஸ் த சேலரி கிவன் டு த பர்சன் ஒய். ஒய் வந்து பர்சன், எக்ஸ் வந்து சேலரி. சரிங்களா? இப்போ நீங்களாவே போட்டுடலான்னு நினைக்கிறேன். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம என்ன எழுதணும் இதிலேருந்து ஃபஸ்ட்டு கொடுத்துருக்கிறதுல. ஸோ சேலரி எஸ் என்னது சேலரி 10,000, 25,000, 50,000, 1 lakh. அடுத்து ஒய் என்ன சொல்லியிருக்காங்க, எம்ப்ளாயீஸ். மொத்தம் எத்தனை பேர், இவ்வளோ மெம்பர்ஸ் இருக்காங்க, எம்ப்ளாயீஸ். நெக்ஸ்ட் என்ன பண்ண சொல்லியிருக்காங்க அவங்க, அதே மாதிரி தான் ஆர்டர்டு பேர்ஸும் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க, ஆரோ டயக்ராம் ஃபைண்ட் அவுட் பண்ண சொல்லியிருக்காங்க. அப்போ ஆர்டர்டு பேர்னால் என்ன சொல்லுவீங்க, அசிஸ்டண்ட்க்கு எவ்வளோ சேலரி கொடுத்துருக்குறாங்க அவங்க 10,000. அப்போ A 10,000, A2 10,000, A3 10,000, A4 10,000, A5 10,000. கிளர்க்குக்கு எவ்வளோ சேலரி 25,000, C1 25,000, C2 25,000 இப்படி எழுதிட்டு போகணும். அப்புறம் மேனேஜர்ஸ்க்கு 50,000, எக்ஸிக்யூட்டிவ்க்கு 1 lakh, E1 1 lakh, E2 1 lakh. இதெல்லாம் ஆர்டர்டு பேர். ஆர்டர்டு பேர் 1 மட்டும் எழுதி காமிக்கிறேன். 2 இந்த மாதிரி எல்லா நம்பர்ஸ்க்கும் ஆர்டர்டு பேர் எழுதி வச்சுக்கோங்க. சரிங்களா? நெக்ஸ்ட்டு ஆரோ டயக்ராம்னு பார்த்தீங்கன்னா என்ன செய்யணும், ஃபஸ்ட்டு எக்ஸோட வேல்யூ என்ன 1 lakh. அடுத்து ஒய்யோட வேல்யூ என்ன, ஒய்யோட வேல்யூ A1லேருந்து E2 வரைக்கும் எழுதணும் எல்லாத்தையும். ஸோ யார் யாருக்கு என்ன சேலரியோ அதுக்கு மேப் பண்ணினா போதும். அவ்வளோதான், சம் முடிச்சது. தேங்க்யூ. எக்ஸசைஸ் 1.2ல இம்பார்ட்டன்ட் சம்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா 2 and 3. தேர்ட் சம் வெரி இம்பார்ட்டன்ட்.